அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய போற்றி. இன்னைக்கு சிவராத்திரி முடிந்து அடுத்த நாள் வந்தாச்சு. இப்போ சிவராத்திரி அன்று எங்களால கண் விழிக்க முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இன்றும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சிவனின் அருளை பெறுவதற்கு. அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இன்று சிவராத்திரி முடிந்து அடுத்த நாள் 16/2/2026. இந்த நாள் ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். சிவராத்திரி அன்று உங்களால சிவபெருமானை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு நினைப்பவர்கள், மற்றும் எங்களால எந்த ஒரு கால பூஜையிலும் கலந்து கொள்ள முடியல என்று நினைப்பவர்களுக்கு இந்த ஒரு நாள் என்பது ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. சிவராத்திரி முடிந்தா அடுத்த நாள் இன்று. இந்த நாள் இவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. அடுத்தது, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சின்னதா ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு இந்த ஒரு பிரார்த்தனைய மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் இருந்தாலும் அந்தந்த பாவங்கள் மற்றும் கர்மாக்கள் அனைத்தும் தீரும். அதாவது சிவராத்திரி அன்று அந்த 4 கால பூஜைகள் நடைபெறும். அதுல முதல் கால பூஜையாக நம்மளுடைய பிரம்மதேவர் சிவபெருமானை நோக்கி பூஜை வழிபாடு பண்ணுவாங்க. 2ஆம் காலகட்ட பூஜை அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் சிவனை நோக்கி வழிபடுவதற்கான ஒரு நேரம்தான். அதாவது முதல்ல காக்கும் கடவுள், அதுவும் படைக்கும் கடவுள் பிரம்மதேவர் பூஜை செய்வதற்காக சொல்லப்படுது. 2வது நம்மளை காக்கும் தெய்வமான விஷ்ணு பெருமாள் பூஜையை செய்வதாக சொல்லப்படுது. 3வது கால பூஜையில பார்வதி தேவி சிவனை நோக்கி பூஜை செய்வாங்க. அதை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. இதை அடுத்தது நமக்கு 4ஆம் காலகட்ட பூஜையில தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் நம்மள மாதிரி மனிதர்களும் இந்த காலகட்டத்துல பூஜைகள் செய்வாங்க. ஆனால் இந்த பூஜைகள் எல்லாம் எல்லா சிவபெருமானுடைய ஆலயத்திலும் நடக்கும். இப்ப என்னதான் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அத செஞ்சாலும் அவங்க மூலியமாக தேவர்களும், ரிஷிகளும், பிரம்ம தேவரும் மற்றும் விஷ்ணு பெருமாளும் மற்றும் பார்வதி தேவியும் இப்படி இவங்க எல்லாமே சேர்ந்துதான் அந்த 4 கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் எல்லாம் செய்வதாக சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆற்றலாகப்பட்டது இன்றைய தினம் அதுவும் இன்று மாலை 6 மணி வரைக்கும் கோவில்ல இருக்கும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதனால இப்ப என்னால பிரதோஷ நாள்ல விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்களும், சிவராத்திரி அன்று என்னால கண் விழிக்க முடியல அப்படிங்கிறவங்களும், எங்கனால எந்த ஒரு காலகட்ட பூஜையிலும் பங்கேற்க முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் கவலையே படாதீங்க. ரொம்பவும் எளிமையான ஒரு விஷயம் செய்தாலே போதும். ஒரு சிலருக்கு இது சிம்பிளாக இருக்கும்னு ஒரு டவுட்டும் கூட வரலாம். என்ன விஷயம் ரொம்பவும் எளிமையாக தெரிகின்றது என்று. அதுவும் ஆன்மீகம் என்பது ரொம்பவும் கடினமான விஷயம் என்பது கிடையாது. அதுவும் ரொம்பவும் தூய்மையான உள்ளம் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாமல் சுயநலமற்ற ஒரு பக்தியும் நமக்கு இருக்கணும். அதாவது சுயநலம் இல்லாத ஒரு பக்தியும் இருந்தால் கண்டிப்பாக ஆன்மீகம் என்பது ஒரு சுலபமான ஒரு விஷயம்தான். அந்த சுலபமான விஷயத்தை சரியான முறையில நம்ம பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு ஆன்மீகத்தின் ரீதியாக நிறைய பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப நீங்க என்ன செய்வது என்றால், அதுவும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணும். அங்க போயிட்டு நீங்க வில்வ இலை மட்டும் வாங்கி அர்ச்சனை செய்துட்டு, அதுவும் அப்பன் ஈசன் பெயருக்கோ இல்லைன்னா உங்கள் பெயர் மற்றும் குடும்பத்தின் பெயருக்குள்ள அர்ச்சனை செய்துட்டு பிறகு உங்க வீட்டுக்கு உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்க. நீங்க சாப்பிடலாம் தாராளமாக. அதே போல தயவு செய்து அந்த ஒரு அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்து விடுங்க. அசைவ உணவுகளை எதையும் எடுத்துக்க கூடாது. சைவ உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுவும் எப்ப வரைக்கும்னா இன்று மாலை 6 மணி வரைக்கும். அதுவும் இன்று மாலை 6 மணி வரைக்கும் சிவராத்திரியின் தாக்கமானது இருக்கும். அதனால இந்த நேரத்துல கரெக்டா நீங்க மாலை 6 மணிக்கு
உங்க வீட்டு பூஜை அறையில சிவபெருமானுடைய படத்திற்கு வில்வ இலைகளை சாற்றி, முடிந்த அளவு இந்த காலகட்டத்தில தாமரைப்பூ கிடைக்குதுன்னா, தாமரை பூவும் வாங்கி வைக்கலாம். அதுவும் இந்த தாமரை மலர்கள் 2 மற்றும் முதல் காலகட்ட பூஜையில வந்து வச்சு வழிபடுவாங்க. அந்த மாதிரி நீங்க வீட்ல ஒரு தாமரை மலராவது கிடைச்சா வந்துட்டு வாங்கி வச்சு, நீங்க சிவபெருமான மனசார நினைத்து வீட்ல விளக்கேற்றி, சிவபெருமானை மனதார வணங்கி வந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச அனைத்து பாவங்களும் சரி மற்றும் இதற்கு முன்னாடி செஞ்ச பாவங்களும் வந்துட்டு சரி, இப்படி எந்த ஒரு பாவங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். அதுவும் தூய்மையான உள்ளத்தோடும், சுயநலமற்ற பக்தியும் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் உங்களுக்குன்னு இது போன்று செய்யக்கூடிய வழிபாட்டினால் பலன் அப்படிங்கிறது பல மடங்கு வந்துட்டு உண்டாகும். அதுவும் ரொம்பவும் எளிமையான விஷயம். நம்பிக்கையோட நீங்க அருகில இருக்க சிவன் ஆலயம் வந்துட்டு இருந்தா அங்க போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்க வந்துட்டு வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.